வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த நாட்டுல 1000 பிரச்சனை நடந்தாலும் நயன்தாரா தனுஷ் பிரச்சனை தான் மக்கள் பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அது மீடியா ஒரு பக்கம் பேசினாலும் இதுக்கும் மக்களுக்கு ஏதாவது உளவியல் ரீதியான சம்பந்தம் இருக்கா? ஒரு மனநல ஆலோசகரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போது கரண்ட்டாக நிறைய சமுதாய ரீதியான பிரச்சனைகள் நடக்குது, வன்முறை நடக்குது. இப்போ தான் ஒரு டாக்டரை வந்து ஒரு கத்தி குத்தால ஒரு இளைஞர் குத்துனாருன்ட்டு எல்லாருமே அனுதாபப்பட்டோம். அந்த இளைஞர் மேலேயும் அனுதாபப்பட்டாங்க, டாக்டர் மேலேயும் சில அனுதாபப்பட்டாங்க. அந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய வன்முறைகள் நடக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த நயன்தாரா தனுஷ் அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய மோதலுன்றது இப்போ மக்களை திசை திருப்புற மாதிரியான விஷயங்களாக தான் இதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய வணிகத்தை பெருக்கிறதுக்காக இப்போ அவங்க ஒரு ஆவணப்படம் வெளியிட்டிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இப்போ யாராருக்கெல்லாம் தெரியாதோ, அவங்க படம் வெளியிட்டிருக்காங்கன்றது தெரியாதோ, இப்போ தனுஷ் மேலேயோ ஒரு கம்ப்ளைண்ட் இது மாதிரி ஒரு விஷயம் அவர் வந்து நஷ்ட ஈடாக கேட்குறாரு அப்படின்னு கொடுக்கும்போது மக்கள் தெரியாத மக்களும் அந்த படம் என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டியோட ஒரு விஷயத்தை இன்டியூஸ் பண்ணி மக்களை வந்து திசை திருப்புற, அதாவது தன்னை வந்து தன்னுடைய படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு விதமான யுக்தி தான், ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்றத நான் இதை பார்க்குறேன். இப்போ எல்லாருமே யாராருக்கெல்லாம் இது தெரியாதோ, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்றது தெரியாதவங்களும் என்ன பண்ணுவாங்க, இது என்னதான் பார்ப்போமே அப்படின்னு தன்னுடைய படத்துக்கு செலவே இல்லாமல் ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஐடியா தான். ஒரு பக்கம் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, ஒரு பக்கம் அதை வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தனுஷும் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அவ்வளோ இது என்னுடைய ப்ரொடியூஸ் ஆன படத்தோட ஒரு சீனை வச்சுட்டு அவங்க சம்பாதிக்கும் போது இதை ஏன் நான் நஷ்டஈடு கேட்கக்கூடாது அப்படின்னு அவரும் கேஸ் போடுறாரு. ஸோ அவங்களுக்குள்ள உள்ள வியாபார யுக்தியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அறியாமையை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு விஷயமா பார்த்துக்கிட்டோம், அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து இதில் ஒன்றுமே இல்லாமல் ஆகுது. அதெல்லாம் என்ன ஆனுது அப்படின்றத அடுத்ததான் மறந்து போகிறோம். ஸோ உளவியல் ரீதியாக வந்து ஒரு டைவர்ஷன் கொடுக்கறதுக்காக பண்ணக்கூடிய, சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடிய பிரபலங்கள் பண்ணக்கூடிய விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, இப்போ வந்து அவங்களும் ஒரு பெரிய ஸ்டாரு, இவங்களும் ஒரு பெரிய ஸ்டாரு. அவங்க நினைச்சிருந்தா அவங்களுக்குள்ளே ஒரு ஃபோன் கால்ல பேசி முடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லாம இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இதை வந்து இப்போ ஒரு பெரிய பூதாகரமா விஷயமா எடுத்துட்டு போற வேண்டிய அவசியம் என்ன? நீங்க சொல்றதை பார்த்தா இதுக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, மக்களுக்கு என்ன சம்மந்தன்றதை விட அவங்க பிரபலங்கள் வந்து தன்னை இன்னும் தான் பண்ணக்கூடிய பிஸ்னஸை இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மக்களை ஈர்க்கும் விதமாக எதனா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணால் பிரச்சனைகளாக அதை ஆக்கும் பொழுது தானே அதை வந்து நம்ம திரும்பி பார்க்குறோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வருது. அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணுறதுக்கு இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்கிறேன். ஸோ அது மக்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மக்களை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது. அப்படியே தான் நான் இதை பார்க்குறேன். சரி, இதனால வந்து மக்களுக்கு என்ன லாபம்? இதை பேசுறதுனாலையும் இதை ஃபாலோ பண்றதுனால இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து இப்போ சோசியல் மீடியால 2 தரப்பு அடிச்சுக்கிட்டாங்க. நயன்தாராக்கு ஒரு பக்கமும் தனுஷோட ஃபேன்ஸ் ஒரு பக்கமும் அடிச்சுக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்கு, என்ன யூஸ் இருக்கு இதனால? மக்களுக்கு இதனால ஒரு யூஸுமே கிடையாது. அவங்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, தனிப்பட்ட வளர்ச்சியை பார்க்காம அவங்க ஒரு பக்கம் வளர்றதை நம்ம பார்த்தும் வியந்துக்கிட்டோம், அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டோம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தான் நான் சொல்லுவேன். டைமை வேஸ்ட் பண்ணுறதோடு இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் விஜய் மாநாடுலாம் கூட நடந்தது, அதில் நிறைய பேர் 6-7 பேர் இறந்து கூட போனாங்க. ஸோ இதே மாதிரியான சம்பவங்களும் நடக்குது மக்களுக்கு. இப்போ ஃபேன்ஸுக்குள்ளே அடிச்சுக்கிறதும், அதில் வன்முறை ஆகிறதும். ஆனால் அந்த ஃபேன்ஸை பற்றி திரும்பியும் அந்த பிரபலங்கள் திரும்பி பார்க்குறாங்களா? கிடையவே கிடையாது. இவங்க ரொம்ப வந்து ஒரு மீடியாவில், அதாவது ஒரு ஃபேன் அப்படின்ற ஒரு தோற்றத்தில் ரொம்ப ரசிகர், நான் ரசிகை அப்படின்னு தன்னை இன்வால்வ் பண்ணிட்டு உளவியல் ரீதியாக ரொம்ப அவங்களுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க, வாழ்க்கையும் அழிச்சிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. சம்டைம்ஸ் பிரபலங்களுக்கு எதனா ஒரு இது நடக்கும்போது கூட தான் சூசைட் பண்ணி கூட இறந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு பைத்தியமாக ஒரு விஷயத்தில் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க மனநிலை மாற்றங்களும் ஏற்படுது. இதே மாதிரியான சம்பவங்கள்னால அவங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளை விட இது ஒரு பெரிய பிரபலங்களுடைய பிரச்சனையை பெருசாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மனசை மாற்றுறாங்க, மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு சொல்லுவேன் நான் இந்த இடத்துல. இந்த பிரச்சனை தொடர்பாக நயன்தாரா வந்து தன்னோட வலைதள பக்கத்துல இன்ஸ்டாகிராம்ல ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து ரொம்ப தரமட்டமா கீழ்த்தரமா இறங்கி நடிகர் தனுஷ் அவர்களை வந்து, நீ வந்து உங்க அப்பாவால வளர்ந்து வந்தவர்,
உங்க அண்ணனால வளர்ந்து வந்தவர், நான் வந்து அப்படி கிடையாது, நான் வந்து ஒரு தனி பெண்ணா போராடி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில முன்னேறி வந்திருக்கேன், உங்களை மாதிரி தனுஷ மாதிரி அப்பாவாலே அண்ணனாலே முன்னேறி வரல, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஏன் நீங்க எங்களை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இப்படி பேசுறது? எது மாதிரியான மனநிலைன்னா, தன்னுடைய விஷயத்த தான் பண்ணின ஒரு உருவாக்கத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அதை சமுதாயத்தை தேடி அவங்க வராங்க. எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதை வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு வரணுன்ற அவசியமே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அவர் பண்ணினது தவறாகவும் இருக்கலாம், இவங்க அதை நியாயப்படுத்துறதாகவும் இருக்கலாம். அதை சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வராமையே அவங்க அந்த பிரச்சனையை முடிக்கணும்னாலும் அவங்க முடிச்சுக்கலாம் இல்லையா? அவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கு நிறைய வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அனைத்து வசதிகளுமே அவங்க கிட்ட இருக்குன்றப்போ அவங்க வந்து அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை மூலமாவோ வேற விஷயங்கள் மூலமாவோ அவங்கள சரி பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் முயற்சி பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் வந்து அந்த அறிக்கையை விட்டு கேட்கணும் அப்படின்றது தான் பக்கம் எல்லாரையும் வந்து ஈர்க்கிற விதமான ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன். எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டோம், இது மூலமாக நம்மளோட விஷயமும் அந்த படமும் ப்ரமோட் ஆகட்டும், எல்லாரும் தனுஷை பார்க்கக்கூடிய வந்து அவர் பின்புலத்தில் இதே மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு எல்லாரும் தெரியப்படுத்தணும், இதை நியாயப்படுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சியாக இதில் இறங்கியிருக்கலான்னு இந்த மனநிலையை பார்க்குறேன். ஆமா, இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா தனுஷ் கூட நடித்த பல நடிகைகள், உதாரணமா ஸ்ருதிஹாசன், இவங்கள முக்கியமான சில நடிகைகள் வந்து தனுஷுக்கு எதிராக நயன்தாராக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ கூட நடிச்ச ஒரு பெரிய நடிகரை எதிர்த்து இவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்னன்னா, இப்போ பெண்களே, இப்போ ஒரு பெண் நடிகை வந்து அவங்கள மாதிரியே மற்ற ஹீரோயின்ஸும் அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். என்னதான் அவங்க கூட நடிச்சிருந்தாலும், தனுஷ் கூட நடிச்சிருந்தா கூட முதல் காரணம் என்னவா இருக்கலாம்னா, நம்மளுடைய சக நடிகை நாளைக்கு நமக்கு ஒரு ப்ராப்ளம்னாலும் நம்ம இது மாதிரி நமக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதானே நல்லா இருக்கும். அப்போ ஒரு பெண் வந்து இது மாதிரி சப்போர்ட் கேட்கும் பொழுது அதை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ற விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆர் தனுஷ்னால எதனா அவங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். நடிகைகளுக்கும் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்ட ஆதரிச்சிருக்காங்களோ அந்த நடிகைகளுக்கும் தனுஷ்க்கும் வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அதை வெளியில் சொல்ல முடியாமல் இது மாதிரி நயன்தாராவுக்கு ஆதரிப்போம் அப்படின்ற மனநிலையிலும் ஆதரிக்கலாம். இதை நம்ம வந்து கெஸ் பண்ண தான் முடியுமே ஒழிஞ்சு தீர்மானமாக இதுதான் காரணமாக இருக்கும்ன்றதை நம்ம இங்கே சொல்ல முடியாது.